கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, கண்மணி பார்த்திங்க அப்படின்னா, புதுசா வந்து நெறைய நியூ டிஷ்லாம் செஞ்சு இந்த மாரி அன்புக்கு எடுத்துகிட்டு போவாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா, என்னதான் ஓல்டு டிஷ் இருந்தாலும் இந்த மாரி புதுசா டிஷ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்பு வந்து பேசிட்டு இருப்பாங்க. உடனே வெண்ணிலா என்னதான் வந்து புதுசா கிடைச்சாலும் பழசோட மகிமை வேற எதுக்குமே வராது. பழசோட அருமை தெரியாதவங்க தான் புதுசு தேடி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லவ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் பேசிட்டு இருக்கும்போதே வெண்ணிலா சொல்லுவாங்க, நான் வந்து ஃபுட்டுல மட்டும் சொல்லல, வாழ்க்கையில எல்லா விஷயத்துலயும் சொல்றேன். காதலா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலயும் பழச விட்டுட்டு புதுசுக்கு போகக்கூடாது. பழசுல இருக்க சந்தோஷமும், காதலும் எதுலயுமே புதுசுல கிடைச்சிராது அப்படின்னு சொல்லிட்டு, வெண்ணிலா பார்த்தீங்க அப்படின்னா, கண்மணியும் அவங்களையும் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அன்பு வந்து ஃபர்ஸ்ட்டு வெண்ணிலாவ தான் லவ் பண்ணாரு. அந்த விஷயத்த தான் பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப வந்து வெண்ணிலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அன்புட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதனால டென்ஷனான அன்பு பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பிடாம அங்கருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. வெண்ணிலாவும் சாப்பிடாம எந்திரிச்சிடுறாங்க. "என்னாச்சு? சாப்பிடுங்க." கண்மணி எவ்வளோ சொல்லியும், "இல்ல எனக்கு சாப்பிட மூடு இல்லன்னு" சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. வெண்ணிலா பேசினதெல்லாம் வச்சு அன்புக்கு வந்து டவுட் வந்துருச்சு. ஒருவேளை வெண்ணிலா வந்து நான் பேசின வீடியோவ பார்த்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்துருச்சு. சரி எதுக்கும் நம்ம சேஃப்டிக்கு லேப்டாப்க்கு பாஸ்வேர்டு போட்டு வச்சுருவோம்ன்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு போறாங்க. அப்பதான் வெண்ணிலா பார்த்தீங்க அப்படின்னா, அன்புகிட்ட வந்து நான் அந்த வீடியோவ பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு, எதுக்காக இப்படி வந்து என்னைய ஏமாத்துற அப்படின்லாம் சொல்லிட்டு அழுவுறாங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா பேசினது எல்லாத்தையுமே கண்மணி வந்து கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு நீங்க வந்து வெண்ணிலாவ காதலிச்சீங்களான்னு சொல்லிட்டு, என் மேல ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சொல்லவும், அன்பு வந்து கண்மணி மேல ப்ராமிஸ் பண்ணிருவாரு. ஆமா நான் வெண்ணிலாவ லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அன்போட நிலைமை என்ன ஆக போகுது? கண்மணி அன்பை ஏத்துப்பாங்களா? என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க.